வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ்ட். தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன ஒரு ஹேபிட்டை சின்ன வயசில் ஆரம்பிக்கிறோமோ மோஸ்ட் லைக்லி அந்த ஹேபிட் அப்படியே நமக்கு கண்டினியூ ஆகிட்டே வருங்க. அப்படி ஒரு ஹேபிட், இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். நம்ம சேலரி வாங்கின உடனே என்ன பண்ணியிருப்போம், ஃபிக்ஸட் டெபாசிட்டை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினெண்ட்டாக நம்மளோட மணி எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் நிறைய காசை வச்சுருப்போம் நம்ம. ஸோ அந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எந்த ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு அதிகப்படியான ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குது, இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அதே ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு உங்களுக்கு 5 ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஃபிக்ஸட் டெபாசிட், அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் டு $1 million. இந்த 2 புத்தகங்களுமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபிஸ், ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணுன்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். சரி, இப்போது இந்த ஒரு எதுக்கு மக்கள் விழுந்தடிச்சு இந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 ரீசன். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலே ஏதாவது ஒரு கேரண்டீடாக ரிட்டர்ன் கொடுக்குறாங்கனாலே ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட், அதில் நமக்கு சர்டனிட்டி இருக்குது அதில். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி. 1947 நம்ம பேங்க்ஸ் இது வரைக்கும் திவாலானதே இல்லைங்க. ஆர்பிஐ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு டைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு அந்த பேங்கிங் எல்லாம் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர் ரெகுலேட்டர் அவங்க. ஸோ சேஃப்டியை என்ஷூர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருந்தாலும் உங்கள் மணி சேஃபாக இருக்குங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா லிக்விடிட்டி. எதுக்குங்க இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? ஏதோ ஒரு எமர்ஜென்சி இல்லை ஒரு வெல்த்தை யூட்டிலைஸ் பண்ணணும்னா அந்த காசை நீங்கள் எடுக்கணும்ல. ரியல் எஸ்டேட்டோ இல்லை பிஸ்னஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்தாலோ அதுலேருந்து காசை உங்களால் இமீடியட்டாக புல் பண்ணவே முடியாது. பட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் லிக்விடிட்டி எப்போ வேணாலும் நீங்கள் புல் பண்ணிக்கலாம். இந்த 3 அட்வான்டேஜஸுங்க, கேரண்டி ரிட்டர்ன்ஸ், சேஃப்டி, ஹை லிக்விடிட்டி, இது 3மே ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு பெரிய ஒரு அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே வச்சுட்டு இருக்கு. ஆனால் இப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கணும்ல. லோ ரிட்டர்ன்ஸ். ஏதாவது கேரண்டின்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரிட்டர்ன்ஸ் என்ன ஆகிடும்னா கம்மி ஆகிடும் நமக்கு. ஸோ இன்ஃப்ளேஷனை தாண்டின ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்கிறதே இல்லை. ஆல்மோஸ்ட் இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் தான் கிடச்சிட்டு இருக்கு. அண்ட் டாக்ஸேஷன். ஸோ உங்களோட டேக்ஸ் ஸ்லாபுக்கு என்ன ஸ்லாபில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் டேக்ஸ் வந்துடும். நீங்கள் ஒரு ஹையஸ்ட் டேக்ஸ் ஸ்லாபில் இருந்தீங்கன்னா 30% ஈஸியாக வந்துடும். ஸோ இதுக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்க வேண்டிய காசு, அதாவது நெட்ஒர்த்தில் எத்தனை % நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்க போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணுங்கள். அதை என்ன பண்ணுங்கள், 2ஆக டிவைட் பண்ணுங்கள். ஃபிக்ஸட் டெபாசிட் எதுக்கு வச்சுக்கிறோம்னாக்கா ஷார்ட் டேர்ம் நீட்ஸ். அடுத்த வருஷம் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், அவன் காலேஜ் போகிறான், ஒரு கேபிட்டேஷன் ஃபீஸ் கட்டணும், இல்லை வெக்கேஷன் வருது, இல்லை ஏதாவது ஒரு 1 year 2 yearsக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு ஒரு ஈவெண்ட்ஸ் லைனப் ஆகுது, அதுக்கு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய பேங்க்கில் இன்றைக்குமே ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்ஸ் அரௌண்ட் 7%. அதுலேயே போய்ட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு கன்வீனியன்ட்காக. ஏன்னா ஷார்ட் டேர்ம் ரிக்வயர்மெண்ட் எப்போ வேணால் வரலாம், எமர்ஜென்சி நீட்ஸ் எப்போ வேணால் வரலாம். ஸோ இமீடியட்டாக விட்ரா பண்ணுறதுக்காக. தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, ஹையஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிறைய ஸ்மால் ஃபைனான்சஸ் பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்பிஐ அப் டு 5 lakh rupees ஃபிக்ஸட் டெபாசிட் வரைக்கும் அவங்களே இன்சூரன்ஸுக்கு கேரண்டி வேறு கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய கேரண்டி ஃபார் எவ்ரி அக்கௌண்ட் இஸ் 5 lakh rupees. ஸோ நீங்கள் இந்த ஒரு லாங் டேர்ம் நீட்ஸு, எனக்கு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு தேவையில்லை, 3 வருஷத்துக்கு தேவையில்லை, இது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே க்ரோ ஆகட்டும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா அது என்ன பண்ணலாம், ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி வைங்க. நீங்கள் உங்கள் பேரில் கொஞ்சம், உங்களோட ஒய்ஃபோ ஃபேமிலி மெம்பர்ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோ இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் 5 lakhsக்கு என்ன ஆகுது, கேரண்டி வருது, ஹை ரிட்டர்ன்ஸுமே வருது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் 8.5% வரைக்கும், நார்மல் அக்கௌண்ட்டுக்கு 8.5% வரைக்கும் 444 daysக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் தே வில் கெட் அப் டு 9% ரிட்டர்ன்ஸ். 9% ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட். ஐ எம் டெல்லிங் யூ இட் இஸ் அ வெரி குட் ரிட்டர்ன். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டை இப்படி நீங்கள் ஒரு ஹை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகலாம். பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு குட்
கோஆப்ரேட்டிவ் பேங்க் சொல்லலை, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சொல்கிறேன் நான். சரிங்க, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட் எஃப்டி. இந்த கார்பரேட் எஃப்டின்றது போதுங்க, எப்போவுமே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட உங்களுக்கு ஒரு 2% அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பஜாஜ் ஃபின்சர்வ், மஹேந்திரா ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 9.15% வரைக்கும் கார்பரேட் எஃப்டிக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கார்பரேட் எஃப்டியை பார்க்குறீங்கன்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது கிரெடிட் ரேட்டிங். எதுக்குங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வரீங்க? சேஃப்டி வேணும்னு வரீங்க. ஸோ அந்த சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறது எதுனா கிரெடிட் ரேட்டிங். ஸோ எப்போவுமே வந்து AAA இல்லை AA+ இருக்கிற மாதிரியான ஃபண்ட்ஸை மட்டுமே, ஸ்கீம்ஸை மட்டுமே சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கம்மியாக ஒரு ரேட்டிங் இருக்குன்னா உங்களுக்கு அதில் கிரெடிட் ரிஸ்க் சேர்ந்து வருது. டோன்ட் டூ தட் மிஸ்டேக். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா NCDன்னு சொல்லக்கூடிய நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். இந்த நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுங்க. இந்த டெட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஈக்விட்டியை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான், எஸ்பெஷலி திஸ் நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் NCDன்னு சொல்லக்கூடியது. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இது ஈக்விட்டியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் இருக்குது. அசெட் பேக்ட், ஒரு கொலாட்ரலை வச்சு சில பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க, கொலாட்ரலே இல்லாமல் சில பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அதெல்லாம் வெரி வெரி ஹை ரிஸ்க். சில பாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 11% வரைக்கும் கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கு கொலாட்ரல் பேக்கப் எதுவுமே இருக்காது. ரீட்டைல் இன்வெஸ்டர் இட் இஸ் பெஸ்ட் டு அவாய்ட் NCDs. அங்கே போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு அதை சூஸ் பண்ண தெரியாது, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படிக்கவே தெரியாது. மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவரன் கேரண்டி இது கொடுக்கக்கூடிய RBI பாண்ட்ஸ். RBI பாண்ட்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஈக்குவலாக தாங்க ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். செகண்ட், அந்த ஒரு கேரண்டி RBI, அதாவது சவரன் கேரண்டி இருக்கக்கூடிய வேறு ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஈக்குவலாக தான் வரும். அண்ட் இட் அகெயின் அது வந்து உங்களுக்கு சில லாக்இன் பீரியடும் சேர்ந்து வந்துடும். ஸோ லோ ரிஸ்காக கேரண்டீட் அப்படின்னும் போது உங்களுக்கு ரிட்டர்னுமே அங்கே என்ன ஆகிடும், கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கே தான். ஸோ இதை விட நீங்கள் அது மாதிரியான இடத்துலையே உங்களோட காசை வைக்கலாம். நாலாவது ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய ஃபிக்ஸட் இன்கம் கேட்டகரிஸ் இருக்குது. லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் இருக்குது, கார்பரேட் பாண்ட் ஃபண்ட் இருக்குது, கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் இருக்குது, ஆல் சீசன் பாண்ட் ஃபண்ட் இருக்குது. இதோட முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் சொல்லக்கூடியது. ஸோ 90-day டியூரேஷன், 180-day டியூரேஷன், 360-day டியூரேஷன், நிறைய இதை மாதிரியான பாண்ட்ஸ்லாம் இருக்குது, ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, கடன் பத்திரம் இதெல்லாம் வாங்கி வேறு வேறு ஸ்கீமில் வச்சுருப்பாங்க அந்த ஃபண்ட் மேனேஜர். இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். நீங்கள் இந்த ஒரு மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது, ஃபிக்ஸடு இன்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது 6 to 9% வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு போகலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது. இது 4th பெஸ்ட் ஆப்ஷன். 5th பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 20% ஈக்விட்டி, 80% ஃபிக்ஸட் இன்கம் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்லைட்டாக ஒரு மாடரேட்டான ரிஸ்க் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, ஸ்லைட் ரிஸ்க். நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் அலோகேஷனை 3ஆக டிவைட் பண்ணிவிடுங்க. 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் இருக்குது, வெக்கேஷன், ஸ்கூல் ஃபீஸ், ஏதோ ஒரு ஈவெண்ட் 1 இயர்க்குள்ளே வருதுன்னா அது நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு பேங்க்கில் டெபாசிட்டாக வச்சுடுங்க. அது 7 7.25 ஏதோ வரட்டும். அடுத்தது ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு 8.59% வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே கிடைக்கும். அண்ட் ஒரு ஸ்மால் பார்ட் 40-40-20 இந்த லாஸ்ட் 20% என்ன பண்ணலான்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரியான ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக லாங் டேர்ம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே ஹை ரிட்டர்ன் கிடைக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் ரெக்கமெண்டேஷன் வேணும், நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், இதை விட ரிஸ்க் கம்மியாக ரிட்டர்ன் அதிகமாக ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? நிறைய இருக்குங்க. ஹைப்ரிட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ரிஸ்க்
ரிவார்ட் மேட்ரிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, பர்சனலைஸ்டாக ரெக்கமெண்டேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஈக்விட்டியாக இருக்கலாம், எஸ்ஐபியாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will be happy to assist you, help you. ஏதோ புது விஷயம் இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னாக்கா அதுக்கான லிங்க் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், டிமேட்டாக இருக்கலாம், என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டே டியூன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். see you. Bye bye.